இஸ்ரேல் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் தற்போது அமல்படுத்தப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் வலுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் என்பது தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதற்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. இதன் காரணமாக தற்போது இஸ்ரேல் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் தற்போது அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்போது அவசர நிலை பிரகடனம் அமலில் இருக்கின்றது. அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் வலுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதற்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. அமெரிக்காவில் பல்வேறு மாகாணங்களில் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களை அங்கு இருக்கக்கூடிய போலீசார் கைது செய்வதும் அதன் தொடர்ச்சியாக அதை எதிர்த்தும் போராட்டம் நடந்து வருவதும் தற்போது தொடர்கதையாக அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் காசா மீது போர் தொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் அமெரிக்கா முழுவதும் மாணவர்களால் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. இதன் காரணமாக தற்போது இஸ்ரேல் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தற்போது செய்தி வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அவசர நிலை பிரகடனம் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டம் வலுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதற்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இஸ்ரேல் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் என்பது தற்போது அமல்படுத்தப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அவசர நிலை பிரகடனம் தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று கூடி அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்கிறார்கள். காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதை வலியுறுத்தி தான் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவானது. அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் கைது செய்யப்படுவதும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே தற்போது இஸ்ரேல் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.